வெல்கம் ஜே சுக்லியா ஃபேமிலி. இன்னைக்கு மார்கழி 8ஆம் நாள். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையில் 8ஆம் பாடல். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு மேவான் பரந்தனகான் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் பாவாய். மன மகிழ்ச்சியுடைய பெண்ணே, கிழக்கே வானம் வெளுத்தது. எருமைகள் சிறிது நேரம் விடுதலை பெற்று மேய்வதற்கு சென்று பரவியுள்ளன. நோன்பு செய்யும் இடத்திற்கு பலர் சென்று விட்டனர். மீதமுள்ளவர்களும் அங்கே கும்பிடும் நோக்கத்தோடு புறப்படுகின்றனர். அவர்களை போக விடாமல் நிறுத்தி வைத்து என்னை அழைக்க வந்து நின்றோம். எழுந்து வா, நம் இறைவன் குதிரை வடிவம் எடுத்து வந்த அந்த அசுரனது வாயை பிளந்தான். கம்சன் ஏவிய மல்லர்களை அழித்தவன். தேவர்கள் எல்லோருக்கும் பெரிய தேவன். அவனை நாம் சென்று அடைந்து பாடி வேண்டிக் கொண்டு வணங்கினால் ஆ என்று வாய் திறந்து இரக்கம் காட்டி வா என்று அழைத்து நம் வேண்டுதலை ஆராய்ந்து அருள் புரிவான். இதுவே அந்த பாடலின் பொருள். ஆண்டாள் எவ்வளோ ஒரு அழகாக பாடியுள்ளார். இந்த பாடலை நாம் பாடி அந்த இறைவனது அருள் பெறுவோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.